ஒரு தெய்வத்துக்கு இவ்ளோ சக்தி எங்கிருந்து வருதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம தெலங்கானால இருக்கிற ஆலம்பூருக்கு போகலாம். அங்க இருக்கிற ஜோகுலாம்பா தேவி கோயில பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது சாதாரண கோயில் இல்ல. இது 18 மகா சக்தி பீடங்கள்ல ஒண்ணு. இந்த உக்கிரமான அன்னையோட அளப்பரிய ஆன்மீக சக்திய பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பழங்கால நூல்கள்ல இருந்து வர்ற இந்த வரி சும்மா ஒரு கவிதை இல்லங்க. இதுதான் இந்த புனிதமான இடத்தோட பிறப்புக்கே காரணம். தேவி சதியோட மேல்பற்கள் விழுந்த சரியான இடம் இதுதான்னு நம்பப்படுது. அந்த ஒரு நிகழ்வு இந்த இடத்தையே பிரபஞ்ச சக்தி ஆற்றலால நிரப்பிடுச்சு. அதனாலதான் இது ஒரு உண்மையான தெய்வீக மையமா மாறியிருக்கு. நாம ஒன்னா சேர்ந்து இந்த கோயில் எப்படி ஒரு முறை அழிக்கப்பட்டு அப்புறம் மறுபடியும் கட்டப்பட்டுச்சுங்கிற அந்த ஆச்சரியமான கதைய பார்க்க போறோம். அது மட்டும் அல்ல, 2 பெரிய நதிகள் சேர்ற இடத்துல இருக்கிறது எப்படி இதோட சக்திய கூட்டுது, அப்புறம் ஏன் இந்த அம்மன் இவ்ளோ உக்கிரமா இருக்காங்க அப்படிங்கிற ஆழமான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க போறோம். ஜோகுலாம்பாவோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? ஜோகுலாம்பாவை உண்மையா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல சக்தி பீடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இந்திய துணைக்கண்டம் முழுக்க ஒரு புனிதமான சங்கிலி பரவி இருக்கு. அந்த சங்கிலியோட ஒவ்வொரு வளையமும் தெய்வீக பெண் சக்தியோட ஒரு துளிய தாங்கி நிக்குது. இதுதாங்க சக்தி பீடங்கள், தேவியோட சக்திய கொண்டாடுற முக்கியமான கோயில்கள். ஆனா எல்லா சக்தி பீடங்களும் ஒண்ணு கிடையாது. இதுல ஒரு ஸ்பெஷல் குரூப் இருக்கு, ரொம்ப ரொம்ப புனிதமானது. அந்த மாதிரி வெறும் 18 மகா சக்தி பீடங்கள் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம ஜோகுலாம்பா. இது ஒன்னே போதும் இந்த அம்மனோட ஆன்மீக முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு மகா சக்தி பீடத்தோட அளவற்ற சக்தி புராணத்திலிருந்து மட்டும் வர்றதில்ல, அது அமைஞ்சிருக்கிற அந்த நிலத்திலிருந்தும் வருது. ஆலம்பூரோட புனிதமான புவியியல் அதோட ஆன்மீக சக்தியை எப்படி இன்னும் அதிகமாக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் ஆலம்பூர்ல கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரை நதிகள் ஒன்னா கலக்கிற சங்கமத்துக்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம மரபுப்படி இந்த மாதிரி நதி சங்கமங்கள், அதாவது சங்கம சேத்திரங்கள், ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆன்மீக மையங்கள். இந்த புண்ணியத்தன்மை தான் ஆலம்பூருக்கு தக்ஷிண காசி, அதாவது தெற்கின் வாரணாசிங்கிற கௌரவமான பட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கு. அப்போ ஏன் இந்த மதிப்புமிக்க பட்டம்னு கேக்குறீங்களா? ஏன்னா 2 நதிகள் சேர்ற இடங்கள் தூய்மையோடையும் ஆன்மீக ஆற்றலோடையும் சக்தி வாய்ந்த இடங்களா பார்க்கப்படுது. இங்க வெறும் தண்ணி மட்டும் புனிதம் இல்லைங்க, அந்த நிலமே தெய்வத்தை அடையிறதுக்கான ஒரு நுழைவாயிலா மாறுது. இந்த கோயிலோட கதை வெறும் பழங்காலத்தோட முடியல. அதுக்குள்ள ஒரு பெரிய அழிவும் அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான மறுபிறப்பும் இருக்கு. இந்த காலவரிசை ஒரு நம்ப முடியாத கதையை நமக்கு சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு, சாளுக்கியர்களால பிரமாதமா ஆரம்பிச்சு 14ஆம் நூற்றாண்டுல ஒரு மனத உலுக்குற மாதிரி ஒரு அழிவு, அப்புறம் நம்ம காலத்துல நடந்த ஒரு அதிசயமான மறுபிறவி. இது நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு பெரிய சான்று இல்லையா? இங்க நாம இந்த கோயிலோட ஆன்மாவை 2 விதமா பார்க்கலாம். ஒரு பக்கம் 7ஆம் நூற்றாண்டுல சாளுக்கியர்களால மணற்கல்லால செதுக்கப்பட்ட அந்த பழங்கால தோற்றம். இன்னொரு பக்கம் 2005ல நடந்த அதோட நவீன புத்துயிர். இது பழங்காலத்துக்கு மரியாதை செலுத்துறது மட்டும் இல்ல, பக்தியை யாராலும் அழிக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாவும் இருக்கு. சரி, இந்த இடத்தையும் அதோட வரலாற்றையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த தேவியையே சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் தயாரா இருங்க. ஏன்னா அவளோட தனித்துவமான உக்கிரமான ரூபத்துல ஆழமான மறைக்கப்பட்ட அர்த்தங்கள் நிறைய இருக்கு. முதல்ல பார்க்கும்போது இந்த உருவம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஒரு பிணத்து மேல அம்மன் உட்கார்ந்திருக்காங்க, சுத்தி தேள், தவளை, பல்லி எல்லாம் இருக்கேன்னு தோணலாம். ஆனா தோற்றத்தை வச்சு ஏமாந்துராதீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்னம். அவளோட உண்மையான சக்தியை புரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு திறவுகோள். வாங்க, இந்த ஆச்சரியமான உருவத்தை நாம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த சின்னங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஜோகுலாம்பா பயத்தோட ஆதாரம் இல்ல, அவ பயத்தையே கட்டுப்படுத்துறவங்கன்னு சொல்லுது. பிணத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறது மூலியமா அவங்க வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் மேலான சக்தின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தேள் விஷத்தையும் வலியும் அவங்க கட்டுப்படுத்துறாங்கன்னு காட்டுது. அவங்க அழிக்கிறவங்க இல்லங்க, நமக்கு தீங்கு செய்யற சக்திகளை கட்டுப்படுத்தி தன்னோட பக்தர்களை பாதுகாக்கறாங்க. பாத்தீங்களா, அவளோட பேரே இந்த கருத்தை இன்னும் வலுப்படுத்துது. ஜோகுலாம்பா, அதாவது உயரிய யோக அன்னை. இது வெறும் உடல் பலத்தை பத்தினது இல்ல, இது பிரபஞ்சத்தின் மீதான முழுமையான ஆன்மீக தேர்ச்சி மற்றும் கட்டுப்பாட்டை பத்தினது. அவளோட இந்த ஆச்சரியமான சின்னங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரும். இவ்ளோ உக்கிரமான சக்தி வாய்ந்த தேவிய பக்தர்கள் இன்னைக்கு எப்படி வழிபடுறாங்க? வாங்க
அவளோட கோயில்ல நடக்கிற உயிரோட்டமான வழிபாட்டை பத்தி பார்க்கலாம். இங்க வழிபாடுங்கிறது ரொம்பவே உயிரோட்டமா இருக்கும். குங்குமார்ச்சனை மாதிரி தினசரி சடங்குகள் நடக்கும். அதாவது தேவிக்கு குங்குமத்தை பக்தியோட அடையாளமா அர்ப்பணிக்கிறது. அதுல இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிற நவராத்திரி மாதிரி பிரம்மாண்டமான கலர்ஃபுல்லான வருடாந்திர விழாக்கள் வர எல்லோரும் அவளோட தெய்வீக சக்தியை அனுபவிக்க தான் இங்க வராங்க. பக்தியோட யாத்திரை போறவங்களுக்கு ஆலம்பூர் ஒரு தனிப்பட்ட கோயில் மட்டும் இல்ல, இது தென்னிந்தியாவோட சக்தி சுற்றுவட்டத்துல ஒரு முக்கியமான இடம். அதாவது தேவியோட ரொம்ப முக்கியமான கோயில்களை இணைக்கிற ஒரு புனிதமான பயணம் இது. இந்த ஆழமான ஆன்மீக பயணத்தை முழுமைப்படுத்துறதுக்கு ஆலம்பூருக்கு வர்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு தடவை நினைச்சு பாப்போம். ஜோகுலாம்பா கோயில்ல எல்லாமே ஒன்னு சேருது. ஒரு மகா சக்தி பீடத்தோட உயர்ந்த தகுதி, அந்த நிலத்தோட புனிதம், அழிவிலிருந்து மீண்டு வந்த ஒரு நம்ப முடியாத கதை, அப்புறம் பயத்தையே கட்டுப்படுத்துற ஒரு தேவியோட ஆழமான குறியீடு. ஒருவேளை ஜோகுலாம்பா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இதுவாதான் இருக்கும். உண்மையான பாதுகாப்பும் ஆறுதலும் நம்ம பயப்படுற விஷயங்களை தவிர்க்கிறதுனால வர்றதில்ல, மாறா அந்த பயத்தையே அடக்கி ஆள்ற சக்தியிலிருந்து தான் வருது. இது ஒரு தனித்துவமான தெய்வீக பலம். நம்ம சொந்த பயங்களை தைரியத்தோடையும் நம்பிக்கையோட எதிர்கொள்ளணும்னு நமக்கு இது ஞாபகப்படுத்துது.